நம்ம வாழ்ற இந்த பூமியிலேயே மனிதர்கள் வாழ்றதுக்கு தகுதியற்ற ஒரு சில இடங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் டனாகில் டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு பேர் எதனால வந்தது? இந்த இடத்தை சுத்தி இருக்கக்கூடிய மர்மம் என்ன? ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியா அதனுடைய எல்லை பகுதியில அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் தான் இந்த டனாகில் டிப்ரெஷன். இத டனாகில் டெசர்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர் சொல்லி கூட அழைக்கிறாங்க. இந்த இடம் பாக்குறதுக்கு ஒரு வேற்று கிரகம் போலயே நமக்கு காட்சி அளிக்குது. பொதுவாகவே மனிதர்கள் வாழக்கூடிய இடம் அப்படிங்கிறது கடல் மட்டத்தில இருந்து உயர்ந்துதான் இருக்கும். ஆனா இந்த இடம் கடல் மட்டத்தில இருந்து சுமார் 100 மீட்டருக்கும் கீழே இருக்கு. அப்படிப்பட்ட இந்த இடத்துக்கு கீழே 3 டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்கு. அது ஜாயின் ஆகிற இடத்துல தான் இந்த டனாகில் டிப்ரெஷன் அப்படிங்கிற பிளேஸ் இருக்குங்க. சரி, ஏன் இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்குல்ல, அது வருஷத்துக்கு 1 இருந்து 2 சென்டிமீட்டர் வரைக்கும் விலகி செல்லுது. இதனால ஏற்படக்கூடிய அழுத்தத்தினால தான் இந்த இடத்துக்கு டனாகில் டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் இந்த இடத்தை சுத்தி எரி மலைகள் இருக்கு அண்ட் எரி குழம்புகளுடைய நீரோட்டம் இருக்கு. மோஸ்ட்லி இந்த இடம் ஃபுல்லாவே தாதுக்களால நிறைஞ்சிருக்கு அண்ட் அடிக்கடி இந்த இடத்துல கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறத நீங்க பார்க்க முடியும். சரி, ஏன் இந்த இடம் மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமா இருக்கு? ஏன்னா இந்த இடம் உலகத்திலேயே அதிக வெப்பநிலை கொண்ட ஒரு இடமா கருதப்படுது. ஈவன் இந்த பிளேஸ்ல மழை அப்படிங்கிறது பெய்யவே பெய்யாது. எப்பவாச்சும் பெய்யும். அதுவுமே அதிகபட்சம் ரெக்கார்ட் ஆனது 20 மில்லிமீட்டர் தான். ஈவன் ஒரு சில வருஷங்கள் மழையே பெய்யாம போனது உண்டு. சரி, இப்படிப்பட்ட இடத்தை கண்டிப்பா ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்கல்ல. அதுல உங்களுக்கு கிடைச்சது என்ன? 1974 டொனால்ட் ஜோஹன்சன் அப்படிங்கிறவரும் அவருடைய குழுவும் சேர்ந்து இந்த இடத்தை ஆராய்ச்சி பண்றாங்க. அதுல அவங்களுக்கு சில எலும்பு கூடுகள் கிடைக்குது. அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவுல இந்த எலும்பு கூடுகள் என்ன, இது எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி உயிரோட வாழ்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3.2 மில்லியன் இயர்ஸ் ஏகோ, அதாவது 32 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மனித குரங்குகள். பொதுவாகவே மனிதர்கள் குரங்குல இருந்து தான் வந்தாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிறைய பேர்கிட்ட இருக்கு. அப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இந்த ஒரு எவிடன்ஸ் சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அங்கிருந்து எடுத்தாங்கல்ல அந்த புதை படிவங்கள், அத எத்தியோப்பியாவினுடைய நேஷனல் மியூசியத்துல வச்சிருந்தாங்க. பட் இப்போ அது மக்களுடைய பார்வைக்கு அகற்றப்பட்டது. சரி, உண்மையிலுமே இந்த இடத்தை சுத்தி மனிதர்கள் வாழ்றது இல்லையான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. ஆஃபர் இன மக்கள் அப்படிங்கிற ஒரு இன மக்கள் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இஸ்லாமியர்கள், அதுலயும் குறிப்பா சுனி முஸ்லிம்ஸ். பட் இவங்க யாருமே டனாகில் டிப்ரெஷன் சொல்லப்படக்கூடிய சென்டர் ஆஃப் த பிளேஸ்ல லீவ் பண்றது கிடையாது. அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் ஆங்காங்கே வசித்துக் கொண்டிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல நீங்க பார்க்கக்கூடிய குட்டைகள் இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாமே சால்ட் வாட்டர் அண்ட் மோஸ்ட்லி நீங்க கால் பதிக்கிற இடம் எல்லாமே தாதுக்களால நிறைந்திருக்கும். அப்பப்போ கெமிக்கல் ரியாக்ஷனும் நடக்கும். சரி, இந்த இடத்தை பத்தி நீங்க புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல மிஸ்டீரியஸான பிளேஸ் பத்தி வரக்கூடிய பதிவுல பார்க்கலாம்.